ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட ஈவினிங் ரொட்டீன் தாங்க. நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு ஹர்ஷன், ஹாய் சொல்லுங்க. ஹாய். என்ன பண்ணுற தர்ஷுக்குட்டி? எழுதுறீங்களா? வாவ். உட்காரவா? இந்த வரேன், அம்மா வரேன். எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்க பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா வெதர் ரொம்ப டவுனாக இருக்கனால உறைஞ்சி போயிருந்துச்சு. சரி, அதை காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜாக்கெட் கூட போடாமல் வெளியில் வந்திருக்கேன். 2 பசங்க பார்த்தீங்கன்னா கல்லை வந்து த்ரோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அது எப்படி சவுண்டு கேட்குது அப்படிங்கிறத பாருங்கள். பருப்பு வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். ஸோ பருப்பு வடைக்கு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறமா இது கூட அந்த பருப்பு கூட அடைக்கிறதுக்காக கொஞ்சமாக பூண்டும் வரமிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு மட்டும் எடுத்து வைக்கல, அது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இது கூடவே இந்த பருப்பு கூடவே 3 வரமிளகா, 2 பல் பூண்டு, இது கூட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டையும் வரமிளகாவையும் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடிச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அடித்து எடுத்து வச்சுட்டேங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். வெங்காயம் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் சட்னிக்காக. ஸோ இதெல்லாம் கலந்துட்டு நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சின்னதாக தட்டி போட்டுக்கிறேன். என்னென்னா இந்த கிளைமேட்டுக்கு என்ன தான் பண்ணுறது, எதையாவது காரசாரமாக சாப்பிடணும் போல தான் தோணிகிட்டே இருக்கும். என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், சின்னதாக போடவா பெருசாக தட்டி போடவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சின்னதாகவே போடு அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் சின்னதாக வந்து தட்டி போட்டுட்ருக்கிறேன். இந்த கேப்பில் தர்ஷனும் ஹர்ஷனும் அவங்க சேட்டையை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. 2 பேரும் சண்டை தான், ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தர்ஷுக்குட்டி எப்போவுமே சமைக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் இழுது போட்டுட்டு எனக்கு 2 வேலை வச்சிட்றான். ஸோ வடை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இதே தான் எல்லா வடையும் இதே மெத்தட் தான். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால் வந்து வச்சுருக்கேன். எனக்கு காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி டீயாக தானே குடிக்கிறோம், இன்றைக்கி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து மாற்றி மாற்றி குடிச்சிருவேன், நான் மட்டும்தானே அப்படிங்கிறனால. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துகிட்டு 2வது பேட்சையும் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. எனக்கு காஃபி போட்டுட்ருக்கிறேன். என் வீட்டுக்காரர் எப்போவா தான் குடிப்பாங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு காஃபியும் வடையும் சாப்பிட்டுட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ஒரு மாதிரி இருக்குது. சரி, சும்மாவாவது நம்ம வாங்குறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங்காவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். போயிட்டு திங்ஸ் வந்து வாங்க வேண்டியில்லை, பால் மட்டும் வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா பால் வந்துட்டு மோஸ்ட்லி காலி ஆகிடும் வீட்டில் எப்போவுமே. அப்புறமா தர்ஷுக்குட்டிக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயர் வந்திருக்கிறோம். வந்ததுக்குள்ளே தர்ஷன் தூங்கிட்டான். அவனை ஸ்ட்ராலரில் வச்சுட்டு எடுத்துட்டோம். காரில் ஏறின உடனே தூங்கிடுவான். ஏன்னா மார்னிங்லேருந்தே தூங்கலை, அதனால வந்துட்டு ஏறின உடனே தூங்கிட்டான். அவனையும் ஸ்டாலில் வச்சுட்டு கிளம்பியாச்சு. அவனுக்கு வந்து வைப்ஸ் காலி ஆகிடுச்சு. இங்கே அந்த டயப்பரும் வைப்ஸும் தான் வாங்குறதுக்கே நம்மளுக்கு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ஸு டயப்பர் தான் மோஸ்ட்லி திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வைப்ஸ்க்காக தான் வந்திருக்கேன். வைப்ஸ் வாங்கிட்டு டயப்பர் ஆல்ரெடி சாம்ஸில் வாங்கிடுவோம், பட் சரி இது கொஞ்சமாக வாங்குறதுனால இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொன்னார். ஸோ ஒன்றுனா வந்து பார்த்துட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். போனவுடனே பார்த்தீங்கன்னா நான் அந்த கிச்சன் வேறு தான் பார்ப்பேன். அதாவது கிச்சன் ஐட்டம் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து போய் பார்த்துக்குப்பேன். ஏன்னா வாங்குறதும் இல்லையோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம் கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்றுனா வந்து பார்த்து வாங்கி வச்சுப்பேன். என் வீட்டுக்காரராக தான் சொல்லிட்டு இருந்தார், இருக்க திங்ஸவே வைக்கிறதுக்கு இடம் பத்தலை அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தார். இது வந்து மாவெல்லாம் ஜலிச்சிக்கலாம்ப்பா, அது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர்கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு தான் வருவேன். அதே மாதிரி இந்த இரும்பு கடாய் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த பெரிய இரும்பு கடாய் என்னோட பர்த்டே, எங்களோட கல்யாண நாளுக்கு ஆனி வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் வாங்க வேண்டியில்லை. ஏன்னா அதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அதிலலாம் பெப்பர் சிக்கன் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஆனி வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வரும்போது வாங்கி கொடுத்துருவாங்க. மீன் தொட்டி இதை வந்துட்டு ரொம்ப ரசித்து நான் பார்த்துட்டு இருந்தேன். தர்ஷுக்குட்டி பார்த்தா என்ஜாய் பண்ணுவான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் அது தூங்கிடுச்சு ஸ்ட்ராலரில். ஸோ மீன் தொட்டியும் வாங்கணும்னு ஆசை. பட் என்னென்னா தர்ஷன் இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்டோர் பிளான்ட்ஸ் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன்.
ஸோ நான் தேடி வந்த இண்டோர் பிளான்ட் இல்லை அப்படிங்கிறனால வாங்கலை. சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு எது இண்டோர் பிளான்ட் வைக்கிற மாதிரி இருக்கோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் டெக்கர் ஐட்டம் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் டெக்கர் வந்து வைக்க போகிறதில்ல, இருந்தாலும் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் அந்த அளவுக்கு எல்லாமே வைக்க முடியாது. சரி இருந்தாலும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு வீடியோலையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டிகிட்ருக்கிறேன். நிறைய டெக்கர் ஐட்டம் இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ அவ்வளோ கலெக்ஷன்ஸுமே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்ஷன், அதாவது தோடு, மூக்குத்தி, கொலுசு அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் புரட்டி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததை எடுத்துகிட்டு பில் போட வந்தாச்சு. ஃபைனலாக பில் போடுற வரைக்குமே தர்ஷுக்குட்டி எந்திரிக்கவே இல்லை, தூக்கம்தான். வெளியில் வரும்போது சில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் போனோம். அங்கே வந்துட்டு இந்த கிளைமேட்டுக்கு டீ இருந்துச்சு. ஸோ அதை தான் சொல்லிகிட்ருக்கிறேன். டீயும் சமோசாவும். ஸோ அதை குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு 7:45 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மாவு இருக்குது அப்படிங்கிறனால நம்மளுக்கு கவலையே இல்லை. இட்லியை ஊற்றிட்டு சட்னியை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட நானும் இந்த விளாகை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.